نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن عائشة رضي الله تعالى عنها أن رسول الله صلى الله عليه وسلم كان إذا اشتكى الإنسان இருக்கின்றது, எதற்கு மேல் தாண்டக்கூடிய சமயங்கள் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது என்பதை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறியதாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வைத்துவிட்டு அதை உயர்த்தி அல்லாஹ்வின் பெயரால் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி, எங்களில் சிலரது உமிழ் நீரோடு தமது இந்த பூமியின் மண் எங்களை இறைவனின் ஆணையின் பேரில் எங்கள் நோயுற்றிருப்பவரை குணப்படுத்தும் என்று கூறுவார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த யாருக்கு ஏதோ உடல் நலக்குறை ஏற்பட்டிருக்க கொண்டிருக்க, இந்த வீக்க இருந்தா கொப்பளை இருந்தா அந்த சமயத்துல இந்த எச்சியை தொட்டு விரல் ஆள்காட்டி விரலால எச்சியை தொடப்பட்டு அதை பூமியில வச்சு இதுல பிஸ்மில்லாஹ்னு சொல்லப்பட்டு செஞ்சு அந்த வீக்கத்தின் மீது அந்த கொப்பளத்தின் மீது தடவிடுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியின் மீது மண்ணை இந்த பூமியை தொட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமது ஆள்காட்டி விரலில் சிறிது உமிழ் நீர் எடுத்து அதை மதீனா மண்ணில் வைத்து பிறகு வலியுள்ள அல்லது காயமுள்ள இடத்தில் வைத்து தேய்ப்பார்கள். அப்பொழுது இந்த ஹதீஸ்ல கூறப்பட்டது போல பிஸ்மில்லா சொல்லுவாங்க, பிஸ்மில்லா சொல்லி தடவி விடுவாங்க. ஏன் அப்படின்னா, இந்த மண் குளிர்ச்சியான மண், இந்த மண்ணுக்குரிய தன்மைகள் அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எது மதீனாவுடைய மண்ணை பற்றி, அதாவது மதீனாவுடைய மண்ணிற்கு குணமளிக்கும் தன்மைகள் இருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுது. மதீனாவுடைய மண்ணும் புனிதம் என்பதாக அதனால்தான் நான் சொல்லக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப இது போல ஒரு மனிதன் இங்க நம்ம செய்யலாம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா தட்ப வெப்ப நிலைக்கு மனிதனுடைய உடல்நலத்திற்கு தகுந்தால் கொண்டு அது சீரமைக்கக்கூடிய சரியாகக்கூடிய தன்மைகளும் இந்த மண்ணுக்கு இருக்கின்றது. அதனால நம்ம எச்சியுடைய உமிழ்நீருடன் சேர்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நாம் தடவிவிடக்கூடிய சமயங்களில் வீக்கங்களோ அல்லது காயங்களோ குணம் அடையும் என்பதையும் இதிலிருந்து நாம் உணர முடிகின்றது. அடுத்து அவர்கள் மாறி அது அவங்க கோரும்பொழுது சொல்றாங்க, நாங்கள் அறியாமை காலத்தில் ஓடி பார்த்து வந்தோம். எனவே நபி அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதரே, இது குறித்து தாங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம், நீங்கள் ஓதி பார்ப்பதை என்னிடம் சொல்லி காட்டுங்கள். இறைவனுக்கு இணை கற்பிக்கும் வாசகம் இல்லையானால் ஓதி பார்த்தலில் எந்த குற்றமும் இல்லை என்று கூறினார்கள். அப்ப இவங்க இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி சில மந்திரங்களை வைத்து ஓதி பார்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்ப அவங்க அதோட திரும்பிட்டு இருக்கையில அதனால குணமடையக்கூடிய அளவிற்கு ஆனது அதை வச்சுதான் கேட்கிறாங்க. எங்களுடைய முன்னோர்கள் இருந்து எங்களுடைய பாரம்பரியா நாங்க என்ன செஞ்சுருக்கோம், இந்த மந்திரவாதிய சம்பவத்துல இருக்கிறோம். நமக்கு வழங்கணும் அப்படின்னா நம்ம அதை வளர்ந்துட முடியும். மந்திரவாதியான சூழ்நிலைகள்ல மந்திரங்களை செஞ்சு கொண்டு இந்த நோய்களை பராமரிச்சுட்டு இருந்தோம். இப்ப இஸ்லாத்துக்கு வந்தோடனே நாங்க இதுவெல்லாம் செஞ்சோமே, யார சொல்லா இப்ப நாங்க செய்யலாமா கூடாதா, இதுவரை பார்க்கலாமா கூடாதான்னு கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நீங்க சொல்லக்கூடிய வாசகங்களில்
இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தால் அது கூடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத வேற ஒரு வாசகமாக இருக்கின்றது அப்படின்னு அதை சொல்லி ஓதி பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. அது எது ரொம்ப சிறந்தது? குர்ஆனுடைய வசனங்கள் முன்னால் நாம் சொல்லப்பட்டதுடைய சில வசனங்கள் அத்தியாயங்களை வைத்து ஓதி பார்ப்பது இருக்கிறது, அதுவே சிறந்ததாக இருக்கிறது என்பது நமக்கு விளங்க முடிகின்றது. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளைவு நடக்கக்கூடிய நன்மக்களாக உள்ளவன் வாழ்க்கையார் உருவானாக வாக்குந்தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك. امين. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين.